மங்களா ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்டு போயிட்டு இல்லை போய்ட்டு அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்கே கேட்டுருந்த அலாரம் கால் இப்போ அங்கே கேட்குது. எங்கன்னு போய் பார்ப்பீங்க? இங்கே வந்ததுன்னா அந்த டயத்தில் so sleeping. டெரிட்டரி மீசக்காரியா அப்படிங்கிற ஒரு பெரிய லெப்பர்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அந்த பக்கம் தான் போச்சான் புலி. அந்த மரம் ஒன்று இருக்கு பாருங்க. மானோட கண்ணு தான் அது. திடீர்னு ஒரு சவுண்டு வந்தது, அதான் என்ன சவுண்டுன்னு தெரில. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆக போகுது. வரும்னு நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அது ஆக்சுவலாக ரோட் கிராஸ் பண்ணி மங்களா ரோடு போச்சு. மங்களா ரோட்லேருந்து அங்கே போய் மரத்து மேலே ஏறிடுச்சு. மரத்து மேலே தான் இருக்குது இப்போதைக்கு. நம்ம இதுக்கு அப்படியே பேக் சைடு பாருங்கள். எனக்கு பேக் சைடு கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கே மரத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பப்போ அலாரம் கால் கேட்குது, ஆனால் எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் உள்ளாரேருந்து வந்தோம். ரொம்ப தூக்கம் வருது. அதனால் போய் படுத்துட்டு காலையில் 6 மணிக்கெலாம் இருந்து ஒரு ரவுண்டு வெளியில் போயிட்டு வரலாம். கோகிலாவில் நாம் தங்கியிருந்த அந்த முதல் நாள் இரவுங்கிறது ஒரு த்ரில்லாக தான் போச்சு. ஏன்னா அலாரம் கால் கேட்டே இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு 12-12:30 வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா கோகிலாவில் இதை பாருங்கள், மழை தண்ணி எப்படிலாம் பெட்டெல்லாம் நினச்சி வச்சுருக்குன்ட்டு. ஸோ ரெனோவேட் பண்ணது இப்படி இருக்குது. நாங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்ததுலேருந்து பேக் சைட்லேருந்து அலாரம் கால் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தது. குரங்கு ஒரு பக்கம், மான் ஒரு பக்கம், மயில் ஒரு பக்கம்னு சத்தம் போட்டே இருந்தது. அலாரம் கால் கொடுத்துட்டே இருக்குது. பொதுவாக நைட்லாம் இங்கே மரத்தில் தங்கியிருக்கிற சிறுத்தை காலையில் ஒரு 5:30லேருந்து 6 மணி போல் அங்கிருந்து கிளம்பி மங்களா ரோடு வழியாக அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அப்படியே வந்து ஊட்டி மைசூர் ரோடை வந்து கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார போயிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டே இருந்தது. அதனால் டவுட் ஆகி நாங்களும் போய் பார்க்க போகலான்னு சொல்லி கிளம்பினோம். இங்கே இருந்த மான்லாம் இப்போது அங்கே போயிடுச்சு, அந்த மரத்துக்கு பேக் சைடில் போயிடுச்சு. இங்கே நம்ம பில்டிங் பின்னாடி இருக்கிற மரத்துலேருந்து அலாரம் கால் கேட்டுச்சு. மயில் கண்டினியூஸாக கத்துதில்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போயிட்டு இங்கேருந்து மங்களா ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்டு போயிட்டு இல்லை போய்ட்டு அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
இங்கே கேட்டிருந்த அலாரம் கால் இப்போ அங்கே கேட்குது. மயில் சத்தங்க போடுது. சீக்கிரம் போனோம்னா ஏதாவது பார்க்க வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட கேட்டு வருவோமா? உட்காந்துருக்காரு பாருங்க. ஜஸ்ட்டு கேட்டு வருவோம், ஏதாவது சைட் பண்ணாரா என்னன்னு. Hi, good morning. Did you sight anything? No. One is not there. Where? At night yesterday. Yes. What time? நைட்டு கில்லாச்சான்னு தெரில. நம்ம கரெக்டாக அங்கே போய் பார்க்கலாம். எங்கன்னு போய் பார்ப்பீங்க? மங்களா ரோட்டில். சரி, லெப்பர்டு கிராஸ் ஆகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மங்களா ரோடு வரைக்கும் ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லி போனோம். ஏர்லி மார்னிங் போகும்பொழுது வேறு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, இன்கேஸ் லெப்பர்டு பார்க்கலன்னா கூட வேறு அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிரைவ் போனோம். ரோட் கிராசிங் தான் அங்கே. இது பீகாக் தானே சார்? மரத்து மேலே நிற்கிது, அதுதானே சரிங்க. ஃபஸ்ட்டு கீழே போட்டு ரெடியாக. போங்க போங்க. நாம் ஏர்லி மார்னிங் அப்படியே ஒரு டிரைவ் ஜாலியாக போயிட்டு வரலாம் மசினகுடி வரைக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே கிளம்புனோம். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அந்த குளிர்ந்த காற்று அடிக்கிறது இது எல்லாமே. அங்கே பார்த்தா 2 யானைங்க ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு ஜாலியாக அந்த மழையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. மழை லைட்டாக தூறலும் போட்டிருந்தது. அந்த சேத்துல வந்து அதுங்க சூப்பராக ஒரு குளியலும் போட்டிருந்ததுங்க. பெங்களூர்லேருந்து ஊட்டி போகும்போது அந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, அந்த ஆர்ச் பக்கத்தில் ஒரு பெரிய எலிஃபென்ட் குரூப்ஸ் வந்து அப்படியே கிராஸ் பண்ணிச்சு ரைட்லேருந்து லெஃப்ட்டு. இந்த
இந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச்சிலேருந்து தெப்பக்காடு வரைக்கும் நான் பெருசாக பார்த்ததில்லை, எப்பயாவது தான் பார்த்துருப்பேன். மயில் குஞ்சு உடனே கொடுக்குறது மயில் குஞ்சை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நார்மலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்லேருந்து ரோட்டுக்கு ஒரு சென்னாய் வந்து ஒடியாந்துட்டு அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே உடனே ஓடி போச்சு. நம்மளுடைய கேமராவில் சரியாக கேப்சர் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது விழுந்திருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது தான் ரோட்டை கிராஸ் பண்ணி அது உள்ளுக்குள்ளார ஓடுறது தெரிஞ்சுது. தள்ளி போக இங்கிட்ட புது ரோடு ஓப்பன் பண்ணி விட்டாங்களா? பாலம் போட்டேன். இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக உள்ள ரோடு முன்னாடி. அப்புறம் பாலம் இதாகிடுச்சுன்னொன்னே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தெப்பக்காட்டிலேருந்து மசனகுடி போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். அந்த ஏர்லி மார்னிங் டிரைவுங்கிறது ரொம்பவே ரசித்து சூப்பராக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரோட்டுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மான்கள் அவ்வளவு இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணிக்கணும். இந்த மழைக்காலத்தில் அதுவும் ஒரு அதிகாலை பயணம் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணி அவ்வளோ சூப்பராக போனோம். ஒரு காட்டுக்குள்ளார நாம் இந்த மாதிரி அதிகாலை பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதோட வைப்பு வேறு மாதிரி இருக்கும். நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியுதோ இல்லையோ, அந்த இயற்கை சூழல்ங்கிறது நமக்கு ரொம்பவே மனதுக்கு இதமாக இருக்கும்.
நாம் மசனகுடி வந்துட்டு அப்படியே மாயார் ரோடு, சிங்காரா ரோடு இந்த 2 ஏரியாவும் போனோம். பட் பெரிய லெவலில் எதுவும் நமக்கு சைட்டிங் ஆகலை. ஸோ அதனால் திரும்பவும் வந்து நம்ம ரூமுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா வெளியில் போன சிறுத்தை திரும்பவும் எந்த நேரம் வேணாலும் நம்ம ஹரிணி பக்கத்துலேயே வரலாம் அப்படிங்கிறதுனால, அதை பார்க்கக்கூடிய சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம உடனே ரூமுக்கு திரும்பிட்டோம். நாம் என்ன நினச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம ரூமுக்கு வந்தோன்னே பார்த்தா மரத்து மேலே வந்து லெப்பர்ட் படுத்திருந்தது. அது கொஞ்சம் தூரமாக இருந்தது. அது படுத்திருந்ததுனால ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. அதுவும் ஏந்திரிக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். This one correct? Same. I think so. Sleeping. Sleeping since morning. Sleeping since morning. I think it might sleep tonight. நாமளும் மரத்து மேலே படுத்திருந்த லெப்பர்டு எழுந்திருக்குன்னு ஏறக்குறைய 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுவும் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருந்தது போல் இருக்கு. ஏந்திரிக்கிற மாதிரியே தெரியல. நாம் மசினகுடி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோகிலாவிலேருந்து செக் அவுட் ஆகிட்டு ஹரிணியில் வந்து செக்இன் ஆனோம். ஏறக்குறைய ஒரு 11:30 மேலே தான் வந்து ரூம் ரெடி ஆச்சு. ஃபஸ்ட்டு டைமாக நாம் ஹரிணியில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அது ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஹரிணி 1959 கட்டியிருக்காங்க. ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு பில்டிங்கு. ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் ரூம் உண்மையிலே டோட்டலாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். பழைய ஹரிணிக்கும் இந்த ஹரிணிக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. 2 பேர் படுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெட்டு ஒன்று இருந்தது. 2 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை தவிர உள்ளுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாரி இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா RO வாட்டர் வச்சுருந்தாங்க. சைடில் வந்து ஃபுல்லாக கபோர்டு இருந்தது. நம்ம திங்ஸு எல்லாம் அங்கே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டார் ஹோட்டலோட எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. என்ன ஒன்று ஏசி மட்டும் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா அந்த ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வாஷ் பேஷன் எல்லாமே வந்து மாடர்னைஸ்டாக இருந்தது. அப்புறம் ஒரு கிளாஸ் டோர் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாங்க பாத்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் இடையில. அதை தவிர வந்து 24 ஹவர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி கெய்சரும் கொடுத்துருந்தாங்க. அதனால் டோட்டலாக சொல்லணுன்னா ஒரு டீசெண்டான ப்ராப்பர்ட்டி. நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன ஒன்று, வாடகை தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பழைய ஹரிணி பார்த்திங்கன்னா அரவுண்ட் 2500 to 3000 வரும் இன்க்ளூடிங் டேக்ஸோட. ஆனால் இப்போது ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7000 வந்துடுச்சு. அப்படியே டபுள் த காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதுதான் வந்து ஒரு பெரிய ஹையாக இருக்குது. மற்றபடி இங்கே உள்ள ஃபெசிலிட்டி வந்து குறைய சொல்ல முடியாது. பர்டிகுலராக இந்த வெளியில் நம்ம உட்கார அந்த வராண்டா இருக்கு இல்லையா, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக கிளாஸ்டு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பழசு வந்து கம்பி வேலி மாரி போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாக கிளாஸு. எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கா என்னவோ தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு வியூ வந்து செமையாக இருந்தது. அதாவது ஒன் சைடு அப்படியே எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். எந்த டைரெக்ஷனில் வந்தாலும் நமக்கு மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் டே நைட்டு. ஸோ அந்த விதத்தில் வந்து அருமையாக இருக்குது. அதுமாரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த லைட்டை போட்டு விட்டால் சைடில் அனிமல்ஸ் ஏதாவது நின்னாலும் பார்க்கலாம். இது எல்லாமே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இது. ஸோ இது எல்லாமே நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அங்கே தங்கியிருக்கும் பொழுது. ஆக்சுவலாக இதில் என்ன நடந்ததுன்னா, நேற்று நைட்டு 10 மணி போல் கரடி வந்துருக்கு இங்கே ஹரிணி பக்கத்துலேயே. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹரிணி. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து கரடி வந்துட்டு இப்படியே வந்து அந்த சைடு போயிருக்கு. திரும்பவும் ஏறக்குறைய ஒரு 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்ததான் கரடி. நாங்கள் கோகிலா அங்கே இருக்குது, அது இருக்கு பாருங்க, க்ரீன் கலர் பில்டிங், அங்கே தான் வந்து தங்கியிருந்தோம் நேற்று. அங்கேருந்து பார்த்தோம், பின்னாடிலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட்டு நமக்கு எதுவும் சைட் ஆகலை. நேற்று ஈவினிங் பார்த்ததோட சரி. இன்றைக்கி ஏதாவது சைட் ஆகுதுங்கிறதுக்காக தான்
வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி எங்கேயுமே வெளியில் போகல. நேற்று கூட சஃபாரி போனோம். இன்றைக்கி சஃபாரி. அங்கே பாருங்கள், காரில் போகிறவங்களாம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க பாருங்கள். நின்று தெரியுதா உங்களுக்கு? காரு லாங்கில் தெரியும் உங்களுக்கு. சஃபாரி போகிற வெஹிக்கிள் எல்லாமே அந்த ரோட்டில் நிறுத்தி இந்த மரத்தில் லெப்பர்டு உட்காந்துருக்கிறதா எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நைட் போக முடியாது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கண் முழிப்போன்னு ஆசை தான். நேற்று அப்படி தான் நினச்சேன். ஒரு 11:30 வரைக்கும் முடிச்சிருந்து பார்த்தேன். ஏதாவது கில் வருதா, ஹண்டிங் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். வரவே இல்லை. இந்த பக்கம்லாம் பின்னாடிலாம் அங்கேருந்து டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டே இருந்தோம். ஒன்றும் எதையுமே பார்க்க முடியல. இப்போ லெப்பர்டு எனக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரத்தில் தான் வந்து இப்போ 3 மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் 3வது மரம் இருக்குல்ல என் கைக்கு நேராக. இப்போ இந்த சைடு 3 மரம், அப்புறம் இன்னொரு மரம் இருக்கு பாருங்கள். 3 மரம், இன்னொரு மரம் தனியாக இருக்குல்ல, 2த்துக்கு கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்புக்கு இடையில உள்ள ஒரு மரத்தில் தான் உள்ளுக்குள்ளார, அந்த மரத்தோட கிளையில தான் லெப்பர்டு வந்து இப்போ படுத்திருக்கு. நாம் இங்கே சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால வெளியில் போய் ஈவினிங்கே ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நம்ம போனோம். பார்த்தா மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே கரடியை பார்த்தோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கரடியை நம்ம பார்த்தோம். அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் இப்படி கரடியை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா போன வாட்டி, அதாவது நேற்று ஈவினிங் நம்ம இந்த சைடு வரும்பொழுது பார்த்தோம். பட் ஆனால் அந்த புஷ்ஷஸ்க்கு இடையில மறைஞ்சிருந்தது, அதனால் சரியாக பார்க்க முடியல. ஆனால் சூப்பராக இன்றைக்கி பக்கத்துலேயே பார்த்துட்டோம். நாம் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு திரும்ப ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா இங்கே எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம அனிமல் சைட்டிங், பர்டிகுலராக லெப்பர்டு, யானை கூட வரும் அப்படின்னாங்க பக்கத்துலேயே. அதனால் இது எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. திரும்பவும் கரடி இன்றைக்கும் வரலாம், இது எல்லாமே வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். காட்டுக்குள்ளார மேய்ச்சலுக்காக போயிருந்த மான்கள்லாம் ஈவினிங் திரும்ப எல்லாமே வந்து நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் அதோட ஸ்டேயிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல தான் நைட்டு ஸ்டே பண்ணோம். இது வந்து லெப்பர்டுக்கும் வசதியாக போயிடுது அது ஹண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இன்றைக்கி நைட்டாவது எதையாவது பார்க்க முடியுதா, ஹண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இரவு நெருங்க எங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டு அதிகமாகிட்டே இருந்தது. ஏன்னா இனிமேல் எந்த ஒரு நிமிடத்தில் வேணாலும் எது வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் அங்கே காத்திருக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 6:30 மணிக்கு மேலே அலாரம் கால் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்க ஆரம்பிச்சுது. நாங்களும் அது வந்த டைரெக்ஷனில் ஏதாவது வருதா, அதாவது நேற்று வந்த மாதிரி புலி ஏதாவது கிராஸ் ஆகுதா, இல்லை லெப்பர்டு வெளியில் போனது உள்ளுக்குள்ளார வந்துருச்சா, எதனால் இப்படி கண்டினியூஸாக வருதுன்னு கேட்டும்போது கேர்டேக்கர் தான் சொன்னார், லெப்பர்டு கிராஸ் ஆகி உள்ளுக்குள்ளார வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நம்ம கண்ணுக்கு ஏதாவது தட்டுப்படுதான்னு நாங்கள் சுற்றிலும் பார்த்துட்டே இருந்தோம். மான்லாம் கத்துது. மணி இப்போ 7:30 மணி ஆகுது. கரெக்டாக 6:45 வந்து அலாரம் கால் வந்து கேட்டிருந்தது. ஒரு 6:30 6:45 அந்த டயத்தில்
அலாரம் கால் எப்படின்னா அந்த சைடில் ஆரம்பித்த அலாரம் கால் வந்து கொஞ்சமாக மாறி நம்ம ஹரிணிக்கு பின்னாடி வந்து மான்கள்லாம் நின்றுட்டு இருந்தது. குரங்கு வந்து லங்கூர் வந்து அலாரம் கொடுத்துட்டு இருந்தது. உடனே மான்லாம் வந்து கண்டினியூஸாக அலாரம் கால் கொடுத்துருந்தது. உங்களுக்கு கூட நான் அது காமிச்சிருப்பேன். பட் இது எதுக்காக வந்ததுங்கிறது அப்போ தெரியாது. இப்போ தான் கேர்டேக்கர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, மங்களா ரோட்லேருந்து டைகர் வந்து கிராஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து பீமான்னு சொல்லிட்டு ஒரு டைகர் ஃபேமஸ், ரொம்ப பெருசாக இருக்கும். நேற்று தான் சஃபாரி போனப்போ அந்த சஃபாரியில் கைடு வந்து அது சொல்லிட்டு இருந்தார் அந்த பீமாவை பற்றி, நல்லா பெருசாக பல்காக இருக்கும் ஜெய்ஜாண்டிக்கான்னு. பட் ஆனால் அங்கேருந்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. லைட்டாக போட்டுக்கோ. பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடு கொஞ்சம் தூரம் ஒரு 25-30 அடி அந்தாண்ட அந்த பக்கம் தான் ஒரு புஷ்ஷஸ், அது வழியாக அப்படியே கிராஸ் ஆகிருக்கு. அலாரம் கிளம்புது. அது புஷ்ஷஸ்ல பூந்து போனதுனால நமக்கு வந்து தெரியல என்ன போச்சுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று போயிருக்கு. நான் என்ன நினச்சோம், சரி லெப்பர்டு தான் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் லைட் அப்போ வந்து என்னென்னா சன்லைட்லாம் போயிடுச்சு, லைட்டாக தான் வெளிச்சம் இருந்தது, ரொம்ப கிளியராக பார்க்க முடியல. இருந்தாலும் டார்ச் லைட்டும் அடித்து பார்த்தேன், பட் நம்மளால் பார்க்க முடியல. இப்படி தான் கிராஸ் ஆகிருக்கு, ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியில் நின்று ஒரு 9-9:30 இருக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துலேருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஆனால் லைட்லாம் வந்து போடலை. தாண்டி சரின்னு ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக போய் லைட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டேன் பாருங்க. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பெரிய யானை வந்து நின்றுட்டு இருந்தது. ஐயோ, அது பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ரெண்டு நிற்கிது, உள்ளார டஸ்கர் ஒன்று நிற்கிது. அங்கே இருங்க. அந்த 2 யானையும் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிடுச்சு. அதனால் சரி அப்படின்னு நாங்கள் உள்ளுக்குள்ளார வந்துட்டோம். உள்ளுக்குள்ளார ரூமுக்கு வந்துட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் வெளியில் நிற்க வேணாம், சேஃப்டி இல்லைன்னு உள்ளுக்குள்ளார வந்துட்டோம். உள்ளுக்குள்ளார இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் வெளியில். திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து சத்தம் கட்டுச்சு. சரின்னு போய் பார்த்தா நாங்கள் சைடில் லைட்லாம் ஆஃப் பண்ணோன்னே வெளியில் என்ன இருக்குது என்னன்னு தெரியல. சரி சவுண்ட் ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் லைட்டாக டார்ச் அடித்த உடனேயே
எங்களை அட்டாக் பண்ண வர்ற மாதிரி டக்குன்னு கிளாஸ் பக்கத்தில் அப்படி வந்துட்டு மறுபடியும் ஓடிடுச்சு உள்ளுக்குள்ளார. அலாரம் கால் திரும்ப ஒரு 11 மணி போல் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தது. அந்த யானைகள்லாம் வந்து வெளியில் போயிடுச்சு. அந்த 2 யானையும் அலாரம் கால் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு டைரெக்ஷன்லேருந்து வந்துட்டு இருந்தது. திடீர்னு ஏதோ உடைக்கிற மாதிரி சவுண்டு வந்தது. அங்கே டார்ச் அடித்து பார்த்தோம். நைட் ஒரு 12 மணி இருக்கும். வேறு ஒரு 2 யானை வந்து பக்கத்தில் என்னடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா அந்த 2 யானையும் சீரியஸாக சாப்பிட்டுட்டு இருந்தது. யானைகள் தான் வந்து எனி டைம் வந்து அதுங்களுக்கு ஃபுட்டு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால் கண்டினியூஸாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நாங்கள் உள்ளுக்குள்ளார லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இதை கவனிக்கலை. இதுக்கு பக்கத்துலாம் உட்காந்துருந்தோம். பார்த்தா ஒரு தேள் ஒன்று அங்கே பக்கத்துலேயே இருந்திருக்கு. அது பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்துருக்கேன். நல்ல வேளை என்னை கடிக்கலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காட்டிலலாம் இந்தமாரி நைட் டைமில் கடிச்சதுன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. அதனால் நீங்கள் போகிறீங்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நாம் ரூம்குள்ளாரே நின்று தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு பயம். பக்கத்தில் தான் எப்படி இருந்தாலும் ஒரு 20-25 அடி தூரத்தில் தான் அந்த யானை நின்றுட்டு இருந்தது. திடீர்னு ஒடியாந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் கூடயே இருந்தது. நாம் ஒரு 1 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு வேறு ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம், சுற்றிலும் டார்ச் அடித்து. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பார்க்க முடியல. தூக்கமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் போய் படுத்தாச்சு. இதோட இந்த காணொளி வந்து நிறைவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அட்வென்ச்சரான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு த்ரில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதாவது பந்திப்பூர்லேயே நாம் இதுவரைக்கும் ஸ்டே பண்ணாத ஒரு இடத்துல தங்கணும். அதாவது ஒரு டைகர் டெரிட்டரிக்குள்ளாரே போய் ஸ்டே பண்ணோம். அங்கே என்ன மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்கள் நமக்கு நடந்ததுங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.